நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பழனியில் சுப்பிரமணிய அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடையுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்று வள்ளி கும்மி ஆட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தாளையத்தில் செயல்பட்டு வரும் சுப்பிரமணிய அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா 16ஆம் ஆண்டு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரியமிக்க திருவிழா போன்று வளையல் கடைகள், பஞ்சு மிட்டாய் கடை அமைக்கப்பட்டது. மாணவர்களுக்கு கிராமிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வள்ளி கும்மியாட்டத்தை ஆடியும் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தனர். மேலும் வள்ளி கும்மி ஆட்டம், கபடி போட்டி, இளவட்டம் கல் தூக்கும் போட்டி, ரேக்லா போட்டிகள் மாணவர்கள் ஆர்வத்தை காட்டி வந்தனர். மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை, வேஷ்டி மற்றும் சேலை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமத்துவ பொங்கல் வைக்கப்பட்டு தைத்திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி. மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய கிராமிய நிகழ்ச்சிகள் கொண்டு வந்திருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மின்ற நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 60-70 பேர் இங்கே ஆடிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேக்லா ரேஸு, அதே மாதிரி இப்போது பசங்களுக்கு எல்லாரும் மறந்துருக்கக்கூடிய இளவட்டக்கல் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறையா கடைகளும் உள்ளே போட்டிருக்கோம். பஞ்சு மிட்டாய் கடை, அந்த வளையல் கடை மாதிரி நிறைய கடைகளும் போட்டிருக்கோம். இன்னைக்கு எங்கள் மாணவர்கள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த விழாவை சிறப்பித்தார்கள்.